Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ அப்படினு சொல்லாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க YouTubeல ஒரு சேனலை பார்த்துட்டு அந்த சேனல்ல எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அதாவது எந்த மாதிரி டாக்ஸ் வீடியோஸ்க்கு யூஸ் பண்றாங்க அதே மாதிரி அந்த சேனல்ல மொத்தமா கீவேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நார்மலா நீங்க வந்து லேப்டாப்ல தான் பண்ணனும். PCல தான் நீங்க வந்து டியூபடி விட்டைக்கு இந்த மாதிரியான கீவேர்ட் டூல்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து YouTubeோட லிங்க் பண்ணனும் அப்படினு சொல்லலாம். இந்த மாதிரி தான் செய்ய வேண்டியிருக்கும். பட் இத தவிர்த்து நம்ம மொபைல்ல ஈஸியா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சேனலினுடைய கீவேர்ட் அதாவது டாக்ஸ் ஒரு வீடியோஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸையோ இல்ல அந்த சேனலினுடைய கீவேர்ட்ஸையோ எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது அதுவும் மொபைல் மூலமா அப்படிங்கறத பார்க்க போறோம். இது எதுக்காக நான் மெயினா மேக் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது தான் ஒரு சேனல் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். பட் எங்கேயோ போயிருப்பாங்க growth அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அந்த சேனலை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டென்ட் ஓரியண்டா நம்ம பார்த்தறலாம். பட் SEO ரேங்கிங் படி நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டாக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணனும் அதாவது டாக்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா லேப்டாப்புக்கு போக வேண்டியிருக்கும். என்கிட்ட லேப்டாப் கிடையாது அப்படி நினைச்சீங்கன்னா பயப்படவே இந்த ஒரு வீடியோ அது அவங்களுக்காக தான் குறிப்பிட்டு மேக் பண்ணேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க गाइस. அப்பனா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பிட்டு இந்த மாதிரி மொபைல்ல வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட சேனலுடைய டாக்ஸை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும் அதாவது அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஆப்னா பெரிய ஆப்லாம் கிடையாது. அதாவது HTML வியூவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிலோ 10 MBலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் அவைலபிளா இருக்கும். பிளே ஸ்டோர்ல எந்த ஆப்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிருக்கேன் HTML வியூவர்க்காக. அதாவது குறிப்பிட்டு நீங்க வந்து ஒரு லிங்கை ப்ரொவைட் பண்ணும்போது அந்த லிங்க்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறத கலெக்ட் பண்றதுக்கு இந்த HTML வியூவர் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஜஸ்ட் நான் இப்போ வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லிங்கை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே வந்து பாத்தீங்கன்னா லிங்கை வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். குறிப்பிட்ட ஒரு சேனலுடைய லிங்கோ இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வீடியோனுடைய லிங்கையோ நீங்க வந்து அதுல காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியூ சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு நிறைய HTML கோட்ஸ் மாதிரி வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கீவேர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா போதும் அந்த சேனல் அதுக்கப்புறம் அந்த சேனல்ல குறிப்பிட்டு போட்டுக்கக்கூடிய வீடியோஸ்னுடைய டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணலாம். அதாவது சேனலுடைய லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சேனலுடைய கீவேர்ட்ஸ் அவங்க கொடுத்துக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைண்ட் பண்ணலாம். கைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் செஞ்சு கூட காட்டுறேன். அதாவது என்னுடைய ஒரு வீடியோ நான் எடுத்துக்கிட்டேன். யூடியூப் ஷார்ட்ஸ் டுட்டோரியலை பத்தி போட்டிருப்பேன். இந்த ஒரு வீடியோவில் டாக்ஸை பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் டாக்ஸ் சின்னதாக கொடுத்து வச்சிருப்பேன். இந்த டாக்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா HTML வியூவரில் நம்ம இப்போ வர வைக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோனுடைய லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஷேர் கொடுத்து இந்த லிங்கை காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML வியூவர் ஆப்புக்குள்ளே போகலாம். இந்த ஆப் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HTML கோட் தாறுமாறாக நிறையவே குழப்புற மாதிரியான விஷயங்கள்லாம் வரலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் சர்ச் ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சர்ச் ஆப்ஷன் அதை மட்டும் கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அதாவது HTML கோட்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த வீடியோக்குரிய எல்லா சோர்ஸும் வந்துடும். எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எல்லா டைட்டில் எல்லா விஷயங்களும் வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா HTML டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் சர்ச் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ கீவேர்ட்ஸ் வந்து வந்துருச்சு பாருங்கள். அதில் கொடுத்துருந்தா அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் டுட்டோரியல் இன் தமிழ் ஷார்ட்ஸு டுட்டோரியல் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துருச்சு. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட தமிழ் அப்படிங்கிறது ராஜா டெக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கரெக்டாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாமே HTML வியூவர் மூலிமா சிம்பிளாக எடுக்கலாம். கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக சொல்லிட்டேன். அதே மாதிரி என்னுடைய வீடியோன்னு இல்லாமல் வேறு யார் வீடியோவாவது இப்போ வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இதே மெத்தட் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். அதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கோடு கொடுத்து அதுக்கப்புறம் கமா கொடுத்துன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். HTML வியூவர் அப்படிங்கிறதால அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி எழுதுன மாதிரிலாம் இருக்கும். பட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட
ஒரு வீடியோ லிங்க்னுடைய இல்லைனா ஒரு சேனல் லிங்க் உடைய கீவேர்ட்ஸ் அதாவது டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய டேக்ஸை வந்து நீங்க வந்து பார்த்துட்டு அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து நீங்க வந்து கேதர் பண்ணிக்கோங்க அவங்க எதுக்காக இப்படி கொடுக்குறாங்க, அதே மாதிரி இது என்ன காரணமா இருக்கலாம், அதே மாதிரி இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நீங்களும் உங்களுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். அதே மாதிரி இது வந்து இல்லீகலான ஒரு மெத்தடும் கிடையாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயத்துல என்னென்ன மாதிரி growth ஆகுறாங்க அப்படிங்கறத மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம் அவங்க என்னென்ன கண்டென்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது பப்ளிக்கா தான் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆனா டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த SEO சர்ச்சிங் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருந்திருப்பீங்க இது நாள் வரைக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த HTML வியூவர் மூலமா எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல சிம்பிளா சொல்லிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் பிகினர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்கிட்ட வந்து லேப்டாப் இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்புவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் அடுத்த சேனல்ல இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறது எப்படி அப்படிங்கிறதையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு growth-ஆன ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி வர்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் புதுசா சேனல் தொடங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க அந்த growth-ஆன சேனல்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. மேக்ஸிமம் எல்லா யூடியூப் பிகினர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. யூடியூபர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை பத்தி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.